ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு தம் ரூட் அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தம் ரூட் இது வந்து தம் ரூட் கேக் இல்லைங்க, தம் ரூட் ஹல்வா ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. மெட்ராஸ் சைடு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த அல்வாவை பற்றி தெரிஞ்சிருக்கும். வெளியூரில் இருக்கவங்க கூட மெட்ராஸ்லேருந்து இது வாங்கிட்டு போகிறது வழக்கம். இது இன்னும் இந்த காரைக்கால் சைட்லலாம் ரொம்பவே ஃபேமஸானது. இது செய்கிறதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம், 50 கிராம் முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். வெந்நியில் ஊற வச்சா சட்டுன்னு ஊறிடும், ஆனால் உங்களுக்கு கணிசம் இருக்காது. தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 30 கிராம் கடலைப்பருப்பு, இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு இனிப்பு இல்லாத கோவா எடுத்திருக்கேன். ஊறின கடலைப்பருப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 3 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கணும். பாதாம் தோல் எடுத்துட்டு பாதாம், முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு 3ஐயும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய பேனோ இல்லது இருப்பு சட்டியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு ரவை, இதை வந்து நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, நெய்யும் சேர்க்க வேண்டாம். வறுப்பட்ட ரவையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹோல் மில்காக இருந்தால் டேரெக்டாக இப்படியே காய்ச்சிட்டு அதுலேயே நம்ம ரவையை வேக வச்சுக்கலாம். இதை பேனில் சேர்த்துட்டு நல்ல கொதி வந்தாக்கில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கணும். லோ ஃப்ளேமில் ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டியெல்லாம் தட்டாது. ரவை நல்லா வெந்து வரணும். இது இந்த அளவுக்கு கட்டியானாக்கில் நம்ம சீனி சேர்த்துக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா 400 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்ல இனிப்பு வேணுங்கிறவங்க 500 கிராம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு குறைவாக வேணுங்கிறவங்க 400 கிராம் சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண சீனி நல்லா இலகி கொடுக்கும். சீனி முழுசாக இலகி வந்தாக்கில் நம்ம மற்ற பொருட்கள் சேர்க்கலாம். முதல்ல நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பாதாம், முந்திரி, கடலைப்பருப்பு விழுது, இதை சேர்த்துக்கணும். இதோட நம்ம இனிப்பு இல்லாத கோவாவை உதுத்து சேர்த்துக்கலாம். கோவா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தீயை நான் கூட்டலை, அதே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இதை கலந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் சீனியோடு சேர்த்து ஏலக்காவை திரிச்சு வச்சுருக்கேன், அதனால் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் கூட வாசமாக இருக்கும். இந்த தம் ரூட் அல்வாக்கு வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. எல்லோ அல்லது ரெட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் ஃபுட் கலர், எடிபிள் கலர் வந்து ஆன்லைனில் தான் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கலாம். எப்போதுமே ஃபுட் கலர் சேர்க்கையில் கொஞ்சம் பாலில் அதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்தா நல்லா உங்களுக்கு கலர் சட்டுன்னு மிக்ஸ் ஆகும். நிறைய பொடியும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. இனி கலந்து விட்டுட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக இது கட்டியாகி வரும். கட்டியாக நம்ம நெய் சேர்த்து கிளறிக்கலாம். நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் 100 ml 200 ml வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். பர்டிகுலராக இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லை. நான் இன்றைக்கி ஒரு 150 ml சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திரும்ப 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த தம் ரூட் அல்வாவோட சிறப்பே பார்த்திங்கன்னா உள்ளே நல்ல ஒரு சாஃப்டாக குறன்னு இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டு நல்லா முருகி போயிருக்கும். இது எப்படி தம் போடுவாங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக இதை ஒரு பாத்திரத்தில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பாத்திரத்தை மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே நல்ல சூடான கனலை பரப்பிடுவாங்க. கனலை பரப்பி தம் போடுவாங்க. அது நல்ல மேல்பாகம் எல்லாம் முருகி வரும். இப்போ நம்மக்கிட்ட அந்த மாதிரி கனல் போட்டு பரப்புகிற வசதி இல்லைன்னா நம்ம ஓவனில் தம் போட்டுக்கலாம். ஓவனில் வந்து அந்த மேலே கிரில் பண்ணி விட்டுறலாம். அல்வா கட்டியானால் போதாது, நம்ம இப்படி திருப்பி விடையில் அடிப்பக்கம் நல்லா முருகி வர ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அடுப்பில் இருக்கணும். ஓவனை ஒரு 200 டிகிரிக்கு டாப் லேயர் மட்டும் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரில் மோடு வச்சிங்கன்னா டாப் லேயர் மட்டும் ஹீட் ஆகும். அல்வா சரியான பதத்துக்கு வந்துட்டு இப்போ ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு இதை மாற்றிக்கலாம். இதை ட்ரேயில் மாற்றிட்டு நம்ம பயங்கர ஹீட்டாக இருக்கும், இதை அப்படியே எடுத்து நம்ம கையால் தூக்கி கொண்டு வைக்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஓவனோட பிளேட் இருக்கும் பாருங்க, அந்த ட்ரேயில் இதை வச்சு அப்படியே வைக்கிறேன். நமக்கு தூக்கி ஓவனில் வைக்கிறதுக்கு சுடாமல் இருக்கும். எனக்கு இந்த ஒரு ட்ரேக்கும் இருந்தது, ஒரு சின்ன ட்ரேக்கும் இருந்தது. இதில் ஊற்றிருக்க நெய்யுமே சூடாக தான் இருக்கும். நம்ம பார்த்து தான் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுக்கணும். இந்த தம் ரூட் அல்வாவோட இன்னொரு ஸ்பெஷல் டேஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா வெள்ளரி விதைங்க. இது நல்ல மேலே தூவிக்கலாம். தூவிட்டு தம் போடையில் அது நல்ல மொறுன்னு இருக்கும். ஏற்கனவே நெய் இருக்குது பார்த்திங்களா, அந்த நெய்யில் நல்ல சூடாகி நல்ல கிறிஸ்பி ஆகிடும். வேணுங்கிற அளவுக்கு இது வெள்ளரி விதை தூவிக்கலாம். வெள்ளரி விதை நான் கொஞ்சமாக பூசணி விதையும் தூவிக்கிறேன். இதுக்கு வேறு நட்ஸ் அந்தளவு டேஸ்ட் இருக்காதுங்க. வெள்ளரி விதை பூசணி விதை தான் நல்லாயிருக்கும்.
ஓவனை 200 டிகிரிக்கு டாப் ராட் மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு, அதாவது கிரில் மோடு அதை ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் வச்சு எடுக்கலாம். மிட் ட்ராக்கில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அணைச்சிடலாம். டைம் முடிஞ்ச பிறகு ஓவனை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. கையால் உடனே எடுக்காதீங்க. ஏன்னா அதில் உள்ள நெய் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த கொதியெல்லாம் அடங்கி நெய்யெல்லாம் உள்ளே இறங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அல்வா சூப்பராக வந்துடுச்சுங்க. மேலே நல்ல முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்ல லைட்டான ஒரு கொரகொரப்போட டேஸ்டியாக இருக்கும். இந்த அல்வா வந்து பீஸெல்லாம் போடுறது கிடையாது, அப்படியே தான் கரண்டியால் எடுத்து கொடுப்பாங்க. இது நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து நம்ம தம் போட்டோன்னா ஒரு 4-5 நாள் வெளியிலேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓவனில் வச்சு இந்த மேலே மட்டும் இது பண்ணியிருக்கிறதுனால ஒரு 3 days வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 1 week கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.